உடைகளை மாற்றிக்கொண்டு கார்த்திகா விறுவிறுவென்று வெளியே வந்தாள். அவளது நடையில் ஒரு புது தெளிவு இருந்தது. அதை பார்த்த பொன்னம்பலம் ஆச்சரியத்தில், அம்மாடி, எங்கம்மா கிளம்பிட்ட என்று இழுக்க, என்னப்பா, இன்னைக்கு நீச்சல் போட்டி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா என்று பதிலுக்கு கேட்டாள் கார்த்திகா. தெரியும்மா, ஆனால் உனக்கு காய்ச்சல்னு படுத்திருந்தியே என்று மீண்டும் இழுக்க, இல்லைப்பா, இப்போ உடம்புக்கு பரவாயில்ல என்று சொல்லிவிட்டு அவள் நகர பொன்னம்பலம் தீபக்கை ஒரு பார்வை பார்த்தார். இந்த வைத்தியம் கூட நல்லா தான் இருக்குப்பா. ஊரில் காய்ச்சல் வந்தால் 2-3 நாள் படுத்து கிடப்பாங்க. ஆனால் இங்கே ஒரே ஒரு ஆற்றுக்குள்ளியல்ல காய்ச்சல் பறந்துடுச்சு என்று அவர் முணுமுணுக்க, அப்பா, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காம கிளம்புங்க என்று கார்த்திகா அதட்டவும் அவர் சட்டையை மாட்டிக்கொண்டு பின்னாலேயே ஓடினார். பொன்னம்பலமும் கார்த்திகாவும் ஒரு ஆட்டோவில் போட்டி நடக்கும் இடத்திற்கு வர தீபக்கும் சந்திரனும் பைக்கில் பின்தொடர்ந்தனர். நீச்சல் குளத்தின் அருகே கார்த்திகா நின்றிருந்தாலும் அவளது கண்கள் மட்டும் தீபக்கையே தேடின. அவன் தன்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று தெரிந்ததும் அவளையும் அறியாமல் ஒரு வெட்க புன்னகை இதழோரம் வந்து போனது. தீபக்கிடமிருந்து விலகி போக வேண்டும் என்று நினைத்தவளின் மனது இப்போது அவனிடம் இன்னும் நெருக்கமாக தொடங்கியது. தீபக் அவளை ரசித்து கொண்டே நிற்க திடீரென ஒரு உருவம் வேகமாக வந்து அவன் மேல் இடித்தது. யார் இது இப்படி வந்து இடிக்கிறது என்று கோபமாக திரும்பிய தீபக்கிற்கு அருகே பொன்னம்பலம் சிரித்து கொண்டே நின்றார். இவ்வளவு இடம் இருக்குல்ல, இங்கே வந்து தான் இடிக்கணுமா என்று தீபக் கேட்க, இங்கே நின்னாதான் என் மவ நீந்துறது என் கண்ணுக்கு தெளிவாக தெரியும் என்று பொன்னம்பலம் தென்னாவட்டாக சொன்னார். தீபக் தலையில் அடித்து கொண்டு, ஏ சந்து, நீ இந்த சைடு வாடா என்று சந்திரனை அழைக்க சந்திரன் உஷாரானான். வேண்டாம்ப்பா, நான் இங்கே ஓரமாகவே இருந்துக்கிறேன். நீங்கள் 2 பேருமே பேசி தீர்த்துக்கோங்க. நடுவில் நான் வந்து மாட்டிக்க விரும்பல என்று நழுவினான். தீபக் அவனை முறைக்க சந்திரன் வானத்தை பார்க்க ஆரம்பித்தான். போட்டி தொடங்கியது. விசில் சத்தம் கேட்டதும் வீராங்கனைகள் தண்ணீரில் குதித்தனர். சுற்றியிருந்தவர்கள் தங்கள் வீட்டு பிள்ளைகளின் பெயர்களை சொல்லி சத்தமிட்டனர். பொன்னம்பலம் உற்சாகத்தின் உச்சத்திற்கே போய் கார்த்திகா கார்த்திகா என்று தொண்டை கிழிய கத்தினார். இடையில் மெதுவாக திரும்பி தீபக் கத்துகிறானா என்று பார்த்தார். ஆனால் தீபக்கோ மௌனமாக பொன்னம்பலத்தையே பார்த்து கொண்டிருக்க, இவை நம்மளையே நோட்டம் விடுறானே என்று நினைத்த பொன்னம்பலம் மீண்டும் எதுவும் தெரியாதது போல இன்னும் சத்தமாக, கார்த்திகா விடாதம்மா என்று கத்த ஆரம்பித்தார். தீபக் சிரித்து கொண்டே கார்த்திகா தண்ணீரில் சீறி பாய்வதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தான். தண்ணீரில் மீனை போல சீறி பாய்ந்த கார்த்திகா அனைவரையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு முதல் ஆளாக வந்து கரையை தொட்டாள். அவளுக்கு மூச்சு வாங்கியது. ஆனால் முகத்தில் ஒரு சாதனை மின்னல் தெரிந்தது. முதலிடம் பிடித்தவர் கார்த்திகா என்று அந்த மைதானமே அதிரும் வகையில் அறிவிப்பு வெளியானது. வெற்றி பெற்ற வீராங்கனைக்கு தேவையான உதவிகளை செய்ய அவரது உறவினர்கள் வரலாம் என்று அறிவித்த அடுத்த நொடி பொன்னம்பலமும் தீபக்கும் ஒரே நேரத்தில் ஸ்பிரிங் சுருள் போல எகிரி முன்னே ஓடினர். இருவரும் கார்த்திகாவிற்கு அருகில் செல்ல முயல அங்கே ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் உருவானது. பொன்னம்பலம் தீபக்கை பலமாக பிடித்து பின்னால் தள்ளினார். நான் தான் முதல்ல போவேன், என் பொண்ணுக்கு நான் தான் முதல்ல தண்ணி கொடுப்பேன் என்று அவர் முரண்டு பிடிக்க தீபக் அவர் கையை பிடித்து இழுத்தான். யோ மாமனாரே, சும்மா இருங்க, நான் அன்னைக்கே சொன்னேன்ல, அவன் முதல்ல என் பொண்டாட்டி, அப்புறம்தான் உங்களுக்கு பொண்ணு, முதல்ல நான் தான் போவேன் என்று இருவரும் அங்கே முட்டிக்கொண்டு நின்றனர். இதை பார்த்த சந்திரன், ஐயோ சாமி, மாமியார் மருமவ சண்டையை கூட சமாளிச்சிடலாம், ஆனால் இவங்க 2 பேரும் பண்ணுற இந்த அலப்பறையை தாங்க முடியலப்பா என்று தலையில் அடித்து கொண்டே அங்கிருந்த டவலையும் வாட்டர் பாட்டிலையும் எடுத்துக்கொண்டு லாவகமாக முன்னேறினான். அவன் நகர்வதை பார்த்த தீபக், டே சந்து, எங்ககிட்டே கைவரிசையா என்று கத்திக்கொண்டே பாட்டிலை பிடுங்கினான். விடாத பொன்னம்பலம், இந்த கோமாளி பையன் வேற இடையில வந்து நிற்கிறான் என்று சந்திரனை பிடித்து ஒரே தள்ளாக தள்ளிவிட்டு துண்டை பிடுங்கி கொண்டார். அங்கே கார்த்திகா அடியெடுத்து வைப்பதற்குள் பொன்னம்பலமும் தீபக்கும் ஒரு மினி ஓட்டப்பந்தயமே நடத்தி கொண்டிருந்தார்கள். ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு, நான் தான் இல்லை நான் தான் என்று ஓடுவதை பார்த்த சந்திரனுக்கு ஒரு மெல்லிய சிரிப்பு வந்தது. நீச்சல் குளத்தின் விளிம்பில் கார்த்திகா தள்ளாடியபடி மெல்ல எழ முயன்றபோது அவளது வலது கையை தீபக்கும் இடது கையை தந்தை பொன்னம்பலமும் ஒரு சேர பற்றி கொண்டனர். இந்த 2 கரங்களின் பிடியில் இருந்த பாதுகாப்பு அவளது இதயத்தை என்னவோ செய்தது. அவளது கண்கள் ஆனந்த கண்ணீரால் நனைந்து நெகிழ்ந்தன.
பொன்னம்பலம் பதற்றமாக வாட்டர் பாட்டிலை திறந்து அவளுக்கு தண்ணீர் கொடுக்க தீபக் சிறிதும் தாமதிக்காமல் அவளது நனைந்த கை கால்களை தனது உள்ளங்கைகளால் தேய்த்துவிட்டு சூடேற்றினான். பிறகு தான் கொண்டு வந்திருந்த போர்வையை அவளுக்கு இதமாக போர்த்திவிட்டான். தந்தை ஒருபுறம் கணவன் மறுபுறம் என இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு அவளை கவனித்து கொண்டிருந்த அந்த தருணம் கார்த்திகாவுக்கு தான் இந்த உலகிலேயே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி என்பது போன்ற உணர்வை கொடுத்தது. அவளது வாழ்வில் இதுவரை பட்ட அவமானங்கள், உன்னால் முடியாது என்று உலகம் சொன்ன வார்த்தைகள் என அத்தனை கஷ்டங்களும் அந்த ஒரு நொடியில் பனியாக கரைந்து போவதை அவள் உணர்ந்தாள். அவள் சிதறிய கண்ணீர் துளிகள் ஜுரத்தை மட்டுமல்ல அவளது மனபாரத்தையும் சேர்த்தே துடைத்து எறிந்தன. பரிசு வழங்கும் நேரம் வந்தது. முதல் பரிசு கார்த்திகா என்று அந்த மைதானமே அதிரும் வகையில் பெயர் அறிவிக்கப்பட்டது. மேடை ஏறிய கார்த்திகாவிடம், உங்க வெற்றி பயணத்தை பற்றி சில வார்த்தைகள் பேசுங்க என்று மைக் நீட்டப்பட்டது. அவள் முதலில் தயங்கி இல்லை என்று தலையசைத்தாள். கீழே நின்றிருந்த தீபக்கும் பொன்னம்பலமும் ஒருவரை ஒருவர் இடித்துக்கொண்டு பேசு என்று ஜாடை காட்டினர். அந்த மேடையிலும் அவர்களின் சேட்டையை பார்த்த கார்த்திகாவுக்கு தன்னையும் அறியாமல் சிரிப்பு வந்தது. அங்கிருந்த தொகுப்பாளரோ, சரிங்க, நீங்கள் அதிகமாக பேச வேண்டாம், ஆனால் உங்கள் வெற்றிக்கு காரணமானவர் யாருன்னு மட்டும் சொல்லிட்டு போங்க என்றார். கார்த்திகா ஒரு நிமிடம் தன் முன்னே நின்றிருந்த தந்தையையும் கணவனையும் மாறி மாறி பார்த்தாள். இருவருக்குள்ளும் ஒரு எதிர்பார்ப்பு, தன் பெயரை சொல்லுவாளா என்ற ஆர்வம். இருவரின் இதய துடிப்பும் ஒரு நொடி நின்றது. கார்த்திகா பேசத் தொடங்கினாள். பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருப்பான்னு. ஆனால் என்னோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இல்லை, 2 ஆண்கள் இருக்காங்க. ஒன்று என்னை பெற்று வளர்த்த என்னோட அப்பா, இன்னொன்று என் புருஷன். எனக்கு கிடைச்ச மாதிரியே ஒரு புருஷன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் கிடைச்சா ஒவ்வொரு பொண்ணும் கண்டிப்பாக ஒரு சாதனையாளராக வருவா என்று அவள் சொல்லி முடிக்க அரங்கமே கைத்தட்டலால் அதிர்ந்தது. தீபக்கிற்கோ ஆச்சரியம் தாங்கவில்லை. நான் ஜெயிச்சா உன் பேரை சொல்லவே மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்தவ இப்படி தன்னை உயர்த்தி பேசுவதைக் கண்டு சிலையாக நின்றான். பரிசையும் பணத்தையும் வாங்கி கொண்ட கார்த்திகா நேராக வந்து தன் தந்தையிடம் கொடுத்து, அப்பா, நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா என்று நெகிழ்ந்தாள். பொன்னம்பலம் மகளை கட்டியணைத்து, ஆமாம்மா, வாழ்க்கையில் தடவையாக ஜெயிச்சிருக்க என்றார். ஆனால் கார்த்திகாவோ, இல்லைப்பா, இது எனக்கு 2வது வெற்றி. என்னைக்கு தீபக் எனக்கு கணவராக வந்தாரோ அன்னைக்கு நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டேன். இது என்னோட 2வது வெற்றி என்று சொன்னதும் பொன்னம்பலம் திகைத்து போனார். அடுத்த நொடி கார்த்திகா வேகமாக சென்று தீபக்கை கட்டி அணைத்து கொண்டாள். என்னங்க, என்னை மன்னிச்சிடுங்க, தெரியாமல் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்று அவள் அழ தீபக் புரியாமல் சந்திரனை பார்த்தான். சந்திரன் மெதுவாக வந்து, மச்சான், நான் எல்லா உண்மையும் கார்த்திகா கிட்ட சொல்லிட்டேன்டா என்றான். தீபக் அதிர்ச்சியாகி, ஏண்டா இப்படி பண்ணுன என்று கேட்க, சந்திரனோ, இல்லைடா, போட்டிக்கு வரும்போது கார்த்திகா ரொம்ப முடியாமல் இருந்தா, என்னால் முடியாதுன்னு சொன்னப்ப எனக்கு வேற வழி தெரியலடா மச்சான் என்றான். தீபக் மென்மையாக கார்த்திகாவின் தலைகோதி, அழாத கார்த்திகா, நீ வாழ்க்கையில் ஜெயிச்சிட்ட, எனக்கு அது போதும் என்று சொல்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல என்று அவள் கேட்க, உன்னோட மனசை எப்படிமா என்னால் கஷ்டப்படுத்த முடியும், நீ எனக்கு உயிர் கார்த்திகா என்று தீபக் கூறுக, பிரிந்திருந்த அந்த 2 இதயங்களும் மீண்டும் ஒன்று சேர்ந்தன. உதிர்ந்த உறவுகள் மீண்டும் மலரத் தொடங்கியது. உண்மையான காதல் என்பது வெறும் வார்த்தைகளில் இல்லை, அது ஒருவரை ஒருவர் தாங்கி பிடிக்கும் உன்னத உணர்வில் இருக்கிறது. கார்த்திகா தீபக்கை அணைத்து கொண்டே, இது என்னோட தொடக்கம் மட்டும்தாங்க, நிச்சயமாக நான் அடுத்த லெவல் போட்டியிலேயும் ஜெயிப்பேன். இந்த உலகமே உங்களோட பேரை சொல்லும். நீங்கள் நினச்ச மாதிரியே நீங்கள் வேலை பார்த்த அதே காலேஜில் நான் ஜீவகஷ்டா போய் பேசுவேன், உங்களை பெருமைப்படுத்துவேன் என்று தன் லட்சியத்தை அவனிடம் உறுதிபட சொல்லி கொண்டிருந்தாள். தீபக் அவளது பேச்சை கேட்டு பெருமிதத்தில் ஆழ்ந்திருக்க அந்த இடமே அவர்களின் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது. ஆனால் அந்த தீபத்தின் ஒளியை அணைப்பது போல சட்டென்று அங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்தது. இதே போல குடும்ப கதைகள் மற்றும் காதல் கதைகளை தினமும் கேட்டு மகிழவும் படித்து மகிழவும் மறக்காம நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க.